எக்ஸோடஸ் நேயர்களுக்கு வணக்கம். போன எபிசோடில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ட்ரேடிங்னா என்ன, இதுக்குள்ளே வரவங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத சார்கிட்ட பேசணும். இன்றைக்கி எபிசோடில் தொடர்ந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே மேலும் சில விஷயங்களை பற்றி பேச போகிறோம். வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். லாஸ்ட் எபிசோடில் வந்து ட்ரேடிங்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்க, புரிகிற மாதிரி சொன்னீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கமெண்ட்ஸ்லேயும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. சார், இன்றைக்கி இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறவங்க கற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. பட் ஆனால் எனக்கு டைம் இல்லை, எனக்கு கற்றுக்கிறதுக்குலாம் முடியாது அப்படின்றவங்க வந்து இன்னொருத்தவங்க சொல்லி, இந்த புரோக்கர் கால்ஸ்னு ஒரு விஷயம் வருதுல்ல, இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லி அவங்க என்ன கால்ஸ் கொடுக்குறாங்களோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அப்படி பண்ணும்போது ப்ராஃபிட்டை விட லாஸ் பர்சன்டேஜ் தான் அதிகமாக இருக்குது. ஏன், என்ன காரணம்? இந்த கால்ஸ் கொடுக்கறதுன்றது ஒரு ஒரு பெரிய சாப்டர். இதில் நிறைய டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கால்ஸ் கொடுப்பாங்க. கால்ஸ் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க, பம்ப் அண்ட் டம்ப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சினாரியோவில் மக்கள் போய் மாட்டிக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கால்ஸ் கொடுக்கறதுன்றது இது எல்லாமே இதோடைய மைய கருத்து என்னென்னா, யாரோ ஒருத்தவங்க சொல்லி அதை நம்ம செய்கிறது, இதுதான் விஷயம். இதில் வந்து நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நல்லதுன்றது எப்படின்னா, அவங்க அதை பற்றி படிச்சிருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அவங்க ரிஜிஸ்டர்டாக இருப்பாங்க, செபி அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்கோம், இது நீ சொல்லலாம் அப்படின்னு. இதை நம்பி போகிறவங்க ஒரு பக்கம். இதை தாண்டி நாலேஜ் இல்லாமல் வரக்கூடிய ஃபோன் கால்ஸை வச்சு நம்மளுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, இவ்வளோ ரிட்டர்ன் தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நாங்களே உங்களுக்கு வந்து எங்கள்கிட்ட வந்து செபி ரெஜிஸ்டர்டு இருக்காங்க, அவங்களுடைய கைடன்ஸ் மூலயமா நாங்கள் உங்களுக்கு கால்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? ஓகே எப்பா இவ்வளோ ரிட்டர்ன் வரப்போகுது அப்படின்னு நம்புறீங்க. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. உங்ககிட்ட நான் காசு வாங்க போகிறதில்ல, அவங்க சொல்கிற பேசுகிறேன், நீங்கள் என் அக்கௌண்ட்லாம் காசு தர வேணாம், உங்கள் அக்கௌண்ட்லேயே நீங்கள் காசு வச்சுக்கோங்க அப்படின்னே சொல்லிடுவாங்க. அப்போ உங்களுக்கு என்ன, ஓ நம்ம அக்கௌண்ட்டில் தானே காசு இருக்க போகுது, உங்களுக்கு நாலேஜ் இருக்காது, அப்போ ப்ராஃபிட் வரப்போகுதுன்னு தெரியுது, உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் யாரோ இருக்கிறாங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க, அப்போ நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் பணத்தை நானும் வாங்க போகிறது இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? நீங்கள் லாபம் வந்துச்சுன்னா கொடுங்க சாருன்றுவாங்க, நஷ்டம் வந்தால் நீங்கள் தான் பொறுப்பு. அது அப்போது உங்கள் அக்கௌண்ட்லேயே பணம் இருக்குன்றப்ப அப்போ நம்ம அக்கௌண்ட்டில் தானே இருக்குன்னு நம்புகிறேன். அப்போது உங்களை நம்ப வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்றாங்க. இப்போ நான் எதை பற்றி பேசுகிறேன்னா, வச்சு செபி ரெஜிஸ்டர்டாக இருக்கிற அவங்கள விட்டுருங்க, அவங்களுக்கும் சில டைம் பிரச்சனைகள் வரும், தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். பட் எந்த நாலேஜுமே இல்லாமல் கால்ஸ் கொடுக்குறவங்க அவங்கள்ட்ட போய் மாட்டுறதை பற்றி நான் கிளியராக சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து கால்ஸ் கொடுக்குறீங்க, நான் கால்ஸ் வாங்குகிறேன். அப்போ நான் கால்ஸ் வாங்குறேன்றப்போ மார்க்கெட் வந்து ரெண்டே பக்கம் தான் போகணும். ஒன்று மார்க்கெட் மேலே போகணும், இல்லாட்டி மார்க்கெட் கீழே போகணும். இந்த ரெண்டே கேட்டகரி தான். அப்போது நீங்கள் கால்ஸ் கொடுக்குறீங்களா, உங்களுக்கு ரெண்டு கம்யூனிட்டி வச்சுருப்பீங்க, அதாவது ரெண்டு குரூப் மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க, ஏ குரூப் பி குரூப்னு வச்சுக்கோங்களேன். அப்போது கால்ஸ் கொடுக்குற நீங்கள் தானே மெசேஜ் பண்ணுறீங்க. அப்போ மெசேஜ் பண்ணுறப்பயோ கால் பண்ணுறப்பயோ ஒரு 10 பேருக்கு பை சைடு கொடுத்துருவாங்க. ஏ குரூப்புன்றவங்களுக்கு நீங்கள் எல்லோரும் வாங்குங்கன்னு கொடுத்துருவாங்க, பி சைடில் இருக்க நீங்கள் எல்லாம் விற்றுருங்கன்றுவாங்க. ஆக மொத்தம் பணம் அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் தான் இருக்க போகுது. ஆமாம், யாரோ ஒரு பக்கம் லாபம் போய் தானே ஆகணும். ஆமாம், இன்றைக்கி 2 பேருக்கும் ஒருத்தங்க பை சொல்லிட்டேன், 100 ரூபாயில் இருக்குப்பா ப்ரைஸு, 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா போகுது அப்படின்னு ஏ சைடில் கொடுத்துட்டேன். இந்த செல் சைடு போகிறவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், 100 ரூபாயிலேருந்து ப்ரைஸ் 50 ரூபாய்க்கு போகுதுன்னு கொடுத்துட்டேன். அப்போ ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஒரு சைடு விற்பாங்க, ஒரு சைடு வாங்குவாங்க. அப்போது யாரோ ஒரு பக்கம் லாபம் வந்துருச்சா, அப்போ லாபத்துக்கு நான் என்ன பேசியிருப்பேன், 2 விஷயம் பேசியிருப்பேன். ஒன்று, முன்கூட்டியே காசு வாங்கியிருப்பேன், எனக்கு ஃபஸ்ட்டே நீங்கள் ஒரு 10,000 கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ கால்ஸ் வேணால் கொடுக்குறேன்னு ஒரு டீம் கொடுத்துருவாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு 10,000 வேணாம், உங்கள் அக்கௌண்ட்லேயே வச்சுங்க, நீங்கள் லாபம் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து எனக்கு இத்தனை பர்சன்டேஜ் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போது யாரோ ஒரு பக்கம் லாபம் வந்துடும்ல, அந்த லாபத்தை கால்ஸ் கொடுத்தவங்க எடுத்துக்குவாங்க, அவங்களுக்கு நீங்கள் தான் அக்கௌண்ட்டில் போட்டு விடுவீங்க. அதுக்கு பேர் தான் ப்ரோக்கரேஜ் ஃபீஸா? ப்ரோக்கரேஜ் ஃபீஸுன்றது வேறு. ப்ரோக்கரேஜ் ஃபீஸ்னால் என்னென்னா, நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு, ஒவ்வொரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு அதுலேருந்து எடுக்கக்கூடிய சார்ஜஸ் தான் ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து ப்ரோக்கரேஜ் சார்ஜ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது வந்து புரோக்கர் பண்ணக்கூடியதுனும் கிடையாது. இது நான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ ப்ரோக்கரேஜ்ன்றது புரோக்கர்லேருந்து டேரெக்டாக கால் பண்ணி பேசுவாங்கலாம் கிடையாது. சில அன்ரிஜிஸ்டர்டு புரோக்கர்ஸ் கூட இதை பண்ணுவாங்க. நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் வேணால் பணம் வச்சுக்கோங்கன்னே சொல்லுவாங்க. நான் சொல்கிற ரிஜிஸ்டர்டு புரோக்கர் கிட்ட தான் நீங்கள் வச்சுக்கணும் அப்படி கூட சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எதில் சார் வச்சுருக்கீங்க, நான் வந்து நீங்கள் ஜெரோத்தா க்ரோ எதுலையாவது உங்களுக்கு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுலேயே கூட இருக்கலாம். அதுக்கும் அவங்க புரோக்கருக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. அவங்க புரோக்கர்னு சொல்லி ஃபோன் பண்ணுவாங்க, நீங்கள் நம்புறீங்க, அதான் இங்கே விஷயம். அப்போ நாங்கள் வந்து ஒரு கம்பெனி, நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ரிஜிஸ்டர்ட் கம்பெனி, நாங்கள் வந்து கால்ஸ் கொடுப்போம், நீங்கள் ரிஜிஸ்டர்ட் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரி எங்ககிட்ட இருக்குது,
நாங்கள் கொடுக்குற மாதிரி மார்க்கெட் நடக்குது, இத்தனை பேர் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரூஃப்லாம் அனுப்புவாங்க. சார் இது நேற்று பாருங்கள், நேற்று எடுத்த ப்ராஃபிட், முந்தா நேற்று எடுத்த ப்ராஃபிட். எப்படி அவங்கள்ட்ட ப்ரூஃப் வரும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எப்படி அவங்கள்ட்ட ப்ரூஃப் வரும்? நம்ம சைட்லேருந்து என்னங்க யோசிக்கிறீங்க? சிம்பிளாக சொல்லலாம். ஏ சைடில் ப்ராஃபிட் பண்ணியிருப்பான், அவன் ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்புவான். இல்லாட்டி பி சைடில் ப்ராஃபிட் பண்ணியிருப்பான், அவன் ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்புவான். அப்போ நேற்று எடுத்த ப்ராஃபிட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்லாம் கால்ஸ் தர உங்ககிட்ட இருக்கும்ல, அதையே திருப்பி புதுசாக வரவங்ககிட்ட நம்பருக்காக அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் அனுப்புவாங்க. ஆக மொத்தம் பலியாடு நம்ம தான். இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்கேம்ஸ் போகுது. இது வந்து கால்ஸ் கொடுக்குறது. அப்போ ரியலாக கால்ஸ் கொடுக்குறதுன்றது அவங்க ஆஃபீஸ் இருக்கும், நீங்கள் அவரை போய் நேரில் மீட் பண்ணலாம், செபி ரெஜிஸ்டர்டாக இருப்பாங்க. உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால் நம்ம ரீச் பண்ணுற தூரத்தில் இருப்பாங்க. ஸோ இது சம்திங் டிஃப்ரெண்ட். அந்த ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட்லாம் காட்டுவாங்களா? காட்டுவாங்க. நீங்கள் இங்கே டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் எவ்வளோ என்ன இப்போ இருக்கிற காலத்தில் சர்டிஃபிகேட் அடிக்கிறதா பெரிய விஷயம். அதான் கேட்குறேன் நான். இப்போ அவங்க வந்து செபி ரிஜிஸ்டர்ன்றது இப்போ ஃபேக் சர்டிஃபிகேட் நீங்கள் சொன்ன மாதிரி அடித்து வச்சுருக்காங்க. எனக்கு எப்படி தெரியும் அவங்க? அது நீங்கள் ரிஜிஸ்டர்ட் சைட்ஸில் போயிட்டு அவங்களுடைய செபி ஆத்தரைஸ் நம்பரை நீங்கள் போட்டிங்கன்னா இவங்க ரிஜிஸ்டர்டா இல்லையா, அந்த லிஸ்ட்டில் இவங்க இருக்காங்களா இல்லையான்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். பட் இது வந்து எஜுகேஷன் இருக்கிறதுனால, இதோடைய நாலேஜ் இருக்கிறதுனால நம்ம போய் பார்க்குறோம். இதோடைய நாலேஜ் இல்லாதவங்க போய் மாட்டிக்குவாங்க இல்லையா? ஸோ அவங்க டார்கெட் நாலேஜ் இல்லாதவங்க தான். நீங்கள் ஒன்றும் இல்லை, எப்படி எடுப்பாங்க டேட்டா? நீங்கள் ஒரு ப்ரோக்கரேஜில் ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணால் போதும், உங்கள் டேட்டா ஆட்டோமேட்டிக்காக லீடாக கன்வெர்ட் ஆகி யார் டேட்டா வாங்குறாங்களோ பையர்கிட்ட போயிடும். அப்போ நீங்கள் ஒரு சும்மா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலே போதும், அந்த டேட்டாவெல்லாம் யாரோ ஒரு ப்ரோக்கர் காசு கொடுத்து வாங்கி உங்களுக்கு டெலிகாலிங்கில் கொடுத்து அவங்க உங்களுக்கு ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தொட்டா தூக்கிடுவேன். ஆமாம், அதான் விஷயம், தொட்டா தூக்கிடுவேன், அதான் கணக்கு. சரி, இது முடிஞ்சுது. இது வந்து ஒன்லி கால்ஸ் கொடுத்து அதுலேருந்து பீப்புளை கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு லாபம் சம்பாதிக்கிறாங்க. இப்போ இதில் 2 விஷயமும் சொல்லியாச்சு. ஒன்று, ஃபஸ்ட்டே ஃபீஸ் கட்டிட்டு கால்ஸ் வாங்கிக்கிறது. ரெண்டாவது, நீங்களே ப்ராஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் ஷேர் அமௌண்ட்டை. அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபோன் வந்தால் மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. சரி சார், இப்போ நான் வந்து ஒருத்தர் கால் நம்பி ஏமாந்துட்டேன், நான் அதை வந்து என் பணத்தை வந்து ரெக்கவர் பண்ண முடியுமா? எப்படிங்க ரெக்கவர் பண்ண முடியும்? எனக்கு புரியல. எப்படி ரெக்கவர் பண்ண முடியும்? பணத்தை கொடுத்துட்டீங்க, பணம் லாஸ் ஆகிடுச்சு, எப்படி ரெக்கவர்? அவன் திருப்பி தருவான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உங்கள் நம்பரை பிளாக் பண்ணிட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான். நீங்கள் அவனை எங்கே இருக்கான்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. எப்படி ரெக்கவர் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அதை ரெக்கவர் பண்ணணுன்னா நீங்கள் மறுபடியும் முதல் போட்டு அதை கற்றுக்கிட்டு அதிலிருந்து லாபம் பண்ணி தான் அதை ரெக்கவர் பண்ண முடியும். இல்லை, நான் கேட்குறது, அடிச்சுட்டு போனால, லாஸ் பண்ணி கொடுத்துட்டு போனால, அவன்கிட்டேருந்தே வாங்க முடியுமா? கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அந்த மாதிரி கேட்குறேன். செபியில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அவனே அடுத்த ஐடியா தருவான். என்ன ஐடியா தெரியுமா தருவான்? சார், போனதை பற்றி கவலைப்படாதீங்க, மறுபடியும் ஒரு 50,000 போடுங்க, விட்டதை நான் பிடிச்சி தரோன்னுவான். சீரியஸாக நடக்குங்க. லாஸ் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி சார், அவன் என்ன சொல்லுவான்? சார், மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லை, அதனால தான் சின்னதாக லாஸ் ஆகிடுச்சு, ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நீங்கள் மறுபடியும் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரெக்கவர் பண்ணி தரேன். அப்போ உங்களுக்கு என்ன தோணுன்னா, சரி 10,000 தான் லாஸ் ஆச்சு, அந்த 10,000 ரெக்கவர் பண்ணால் 20,000 கொடுப்போன்னு கொடுப்பீங்க. ஒன்று உங்கள் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிடுவான், இல்லாட்டியும் அதையும் லாஸ் பண்ணிடுவான். இதுதான் நடக்கும். அப்போ நீங்கள் இதை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் செபி தான் ஆல்ரெடி நிறைய விஷயங்களில் உங்களுக்கு சொல்லுதில்ல. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ்க்குள்ளே இன்வால்வ் ஆகாதீங்க அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. கால்ஸ் எடுக்காதீங்க, அவங்க ரிஜிஸ்டர்டாக எல்லாம் செக் பண்ணுங்கன்றாங்க. நீங்கள் தெளிவாக கேட்கலாம், ரிஜிஸ்டர்ட் நம்பர் கொடுங்க, நான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு கால் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். உங்களை நேரில் வந்து பார்க்கலாமான்னு கேட்கலாம். நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் ஆகி அந்த சைபர் கிரைமில் இவங்க எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி அது கிடச்சா உண்டு. இந்த மாதிரி எவ்வளவோ சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. டெய்லியும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது, டெய்லியும் நடக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து கிடைச்ச பாடு இல்லை. ஏன் நம்மளோட கிளைண்ட்ஸே நிறைய பேர் வந்து சார் இந்த மாதிரி இருக்குது. ஏங்க ஒருத்தங்க எப்போ நம்ம எஜுகேஷனுக்குள்ளேயே வராங்க, இந்த மாதிரி எங்கேயாவது அடிப்பட்டு உதப்பட்டதுக்கு அப்புறம் தான் சரி இதை நம்ம கற்றுக்கணுன்ற அந்த மைண்டுக்கே உள்ளே வராங்க. அப்போ இங்கே கிளாஸுக்கு ஒரு 100 பேர் வராங்க, 100ல் 90 பேரும் எங்கேயோ அடிப்பட்டு தான் உள்ளே வருவாங்க. சரி சார், இந்த மாதிரி கால்ஸ் கொடுக்குறாங்க, பீப்புள் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன்கிட்டே வந்து உள்ளே போய் கால்ஸ் வாங்குறான்னு வச்சுப்போம். அவங்களோட ரிட்டர்ன் பர்சன்டேஜ் வந்து எந்த அளவு இருக்கும்? ஒருத்தரும் டிஃபர் ஆகும்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ ஆவரேஜாக எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்? அதுவே வந்து எப்படி லாங் டேர்ம் கண்டினியூ பண்ணிட்டு போகலாமா? இல்லை, என்றைக்கு இருந்தாலும் நீங்கள் யாரையோ ஒருத்தவங்க நம்பிக்கிட்டே தானே இருக்கீங்க. சார், அவர் அதுக்காக படிச்சிருக்காரு, அதில் அவர் சர்டிஃபைட் முடிச்சிருக்காரு, அவருடைய பொழப்பு அது. பட் இருந்தாலும் நம்மளோட நாலேஜுன்றது அப்போ எதில் நம்ம யாரையோ ஒருத்தவங்களை நம்பியே சார்ந்தே இருக்குல்ல. அவர் இன்றைக்கி கொடுக்குறாரு, நாளைக்கு நான் கால்ஸே கொடுக்குறதில்லன்ட்டார், அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுடைய ப்ராஃபிட்க்கு? அப்போது ஓரளவுக்கு நீங்கள் நாலேஜை வளர்த்துக்கிறது தான் ஆல்வேஸ் சேஃபர் ஜோன். ஒரு ஃபினான்ஷியல் லிட்ரஸின்றது எல்லாருக்கும், சமுதாயத்தில் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடியது. இப்போது வேறு ஒரு தொழில் பண்ணுறீங்க, எனி பிஸ்னஸ்,
அப்போது அதுக்கான நாலேஜ் பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸ் கூடயே மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் இந்த ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜுன்றது நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எனி பிஸ்னஸ் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம், ஒரு பாசிவ் இன்கம் ஜென்ரேட்டடாக இருக்கலாம், இல்லாட்டி வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். அப்போ அவங்ககிட்ட பணம் இருக்குது இல்லையா, அந்த பணன்றது எல்லாருக்கிட்டையும் புழங்கக்கூடியது தான். அந்த பணத்தை, வரக்கூடிய வருமானத்தை இன்னொரு இடத்துல முதலீடு பண்ணக்கூடிய நாலேஜை டெவலப் பண்ணுறதுல என்ன தப்புன்னு கேட்குறேன். இட்ஸ் அ காமன் ஃபார் எவ்ரி ஒன் இல்லை. அப்போ என் பணத்தை நான் சம்பாதிக்கிறத அடுத்தது நான் எப்படி சேமிக்கிறது, சம்பாதிக்கிறத நான் எப்படி இன்னும் நல்லபடியாக முதலீடு பண்ணி அதுலேருந்து ப்ராஃபிட் பண்ணுறதுன்றது எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயம். எந்த செலவு பண்ண தெரியுதுல்ல, இப்போ சேமிக்கவும் தெரியணும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் லிட்ரஸி, ஃபினான்ஷியல் நாலேஜஸ் நமக்கு இருந்ததுன்னா அது இன்னும் ஒரு பெட்டர் சொல்யூஷனாக இருக்கும் அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை நல்லபடியாக டெவலப் பண்ணுறதுக்கு. அதுக்கான நேரம் ஒதுக்கி படிக்கிறது தான் இங்கே பல பேர்கிட்ட வந்து முடியாத காரியமாக இருக்குது. ஏங்க நமக்கு தான் புக் எடுத்தாலே தூக்கம் வந்துடுதுங்க. புக் எடுத்து தான் படிக்கணும்னு இல்லை. இப்போ சார் அதெல்லாம் முதல்ல இப்போ ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா இதெல்லாம் சாத்தியம். இப்போது 30 செகண்ட் போதும் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிறது. எவ்வளவோ இன்சைட்ஸ் வருது. நிறைய விஷயங்களை நம்ம யூடியூப் மூலயமாவும், நம்ம இன்ஸ்டாகிராம் மூலியமாகவும், ரீல்ஸ் மூலிமா ஏகப்பட்ட விஷயங்களை ஜஸ்ட் செகண்டுக்கு செகண்ட் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்மளுடைய தேடுதல் எதில் நோக்கி இருக்குன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா. இப்போ நம்ம ரீல்ஸ் பார்க்குறோன்னா நம்ம எதை பார்க்குறோமோ அது தேடி தான் வந்துக்கிட்டே இருக்குது சஜஷன்ஸு. சும்மா காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு 4 ரீல் ஃபினான்ஸை தேடி பாருங்கள், அன்றைக்கி ஃபுல் டே ஃபினான்ஸ் வரும். ஒரு 10 விஷயத்தை ஈஸியாக கற்றுக்கலாம். அதுக்காக அதுக்கு அரைகுறை நாலேஜ் தான். பட் சம்வாட் எதுவுமே ஜீரோவாக இருக்கிறதுக்கு பதில் ஒரு 1ன்னு ஆரம்பிக்கலாம்ல, சின்ன ஒரு நாலேஜ் கிடைக்கும். அதை பிடிச்சி ஒரு கயிறு பிடிச்சி ஏறி போயிடலாம். அதான் சார், இப்போது நீங்கள் சொல்கிறீங்க யூடியூப்பில் வீடியோஸ் பாருங்கள், அதெல்லாம் டைம் கிடைக்கிறப்போ சொல்கிறீங்க. அதிலே வந்து இப்போ வந்து எல்லோரும் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ட்ரேடிங் இப்படி பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அதிலே சில பேர் சொல்கிறது வந்து ஒர்க் ஆகுது, சில பேர் சொல்கிறது ஒர்க் ஆக மாட்டேங்குது. உண்மையிலே அவங்க சொல்கிறதுனால தான் ஒர்க் ஆகலையா, இல்லை இவங்க எமோஷன்ஸ் அதில் ப்ளே பண்ணுதா? இது வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் ரோல்ஸ். எமோஷன் உள்ள கண்டிப்பாக எமோஷன் இருக்குது. எமோஷன் இல்லைனா சொல்ல முடியாது. என் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணுறேன், நான் ரொம்ப டிசிப்ளினாக இருக்கேன், நான் தான் எல்லாமே அப்படின்னு நீங்கள் என்ன சொன்னாலும் எமோஷன் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ரெண்டாவது, எமோஷனை தாண்டி இருக்கிறது வந்து மணி, பணம் இருக்கணும். இப்போது 5000 வச்சு 50 ரூபா சம்பாதிக்கிறது எப்படி, 5 லட்சம் வச்சுட்டு 50 ரூபா சம்பாதிக்கிறது எப்படி? ஸோ உங்களோட டென்ஷன்லெஸ் தான் நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. புரியுதுங்களா? ஸோ மணி ரெண்டாவது ரோல். மூணாவது உங்களுடைய சைக்காலஜி, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் சொல்லப்போனால் பர்டிகுலராக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். மார்க்கெட்டில் வந்த உடனேலாம் சம்பாதிச்சிட முடியாது. மார்க்கெட் என்ன பண்ணுது, இட் டேக்ஸ் டைம். அப்போ சீக்கிரன்றதை தவிர்க்கணும். அந்த ஃபியர் அண்ட் க்ரீடை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ பணம் அதிகமாக வந்தாலும் சேம் எமோஷன்ஸ், கம்மியாக வந்தாலும் சேம் எமோஷன்ஸ். அப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சென்டிமெண்டல், மார்க்கெட்டோடைய பிஹேவியர், கேரக்டர், இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். புரியறதுக்கு என்ன தான் நீங்கள் மென்டார்கிட்ட போய் கற்றுக்கிட்டாலும் சரி, அந்த மார்க்கெட்டுடைய பழக்கம்னு ஒன்று இருக்குல்ல, அதோடைய கேரக்டர் பிஹேவியரை புரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும், தானாக தான் வரும். ஆமாம். ஸோ இதுதான் அதுக்கான விஷயங்கள். இப்போ நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய விஷயங்கள் சொன்னாலும் உள்ளார்ந்த கருத்துக்களை சொல்ல மாட்டாங்க. இது இப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, நம்ம அந்த ஐடியா வச்சுட்டு நம்ம தான் அதை பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஓகே சார், இப்போது ஒரு விஷயத்த சொன்னீங்க, இந்த மாதிரி படித்து தெரிஞ்சுக்கிறது வந்து பெட்டர் அப்படின்ட்டு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சரி சார், இப்போ பேசும்போது பம்ப் அண்ட் டம்ப் அப்படின்ட்டு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணீங்க. பம்ப் அண்ட் டம்ப்னா என்ன? ஓகே, அது வந்து என்னென்னா, இது ஆல்ரெடி இப்போ நான் சொன்னது பிகினர்ஸ். இந்த பம்ப் அண்ட் டம்ப் யாருடைய டார்கெட்னா, இந்த பிகினர்ஸ்லேயே கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே வந்தவங்க. இவங்க எப்படி ப்ராக்டிஸ் ஆனவங்கன்னு சொல்லலாமா? ப்ராக்டிஸ் ஆனவங்கன்னு சொல்லலாம். என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பம்ப் அண்ட் டம்ப்பு தெளிவாக ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை டார்கெட் பண்ணுவாங்க. இப்போ அங்கே சொன்னது ரெண்டு டீமாக இருந்தாங்கல்ல, இங்கே 2 டீம் கிடையாது, இங்கே ஒரே டீம். அங்கே நான் அதில் சொன்னது ஏ டீம் பி டீம்னா, இங்கே ஒரே டீம். இந்த ஒரு டீமில் அவங்களால எவ்வளோ மெம்பர்ஸை ஆட் பண்ண முடியுமோ அவ்வளோ மெம்பர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அது ஒரு டெலகிராம் குரூப்பாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சேனலாக இருக்கலாம், சரி எனிவேர் ஒரு பர்டிகுலர் மெம்பர் வந்து அந்த இடத்துல கூட்டமாக இருப்பாங்க. அதில் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, முன்கூட்டியே இந்தந்த ஸ்டாக்ஸ்லாம் இந்தந்த ப்ரைஸ் போகுது, இந்த கிரிப்டோ கரன்சி, இது மோஸ்ட்லி கிரிப்டோவில் அதிகமாக நடக்கும் இந்த பம்ப் அண்ட் டப் கால்ஸ்ன்றது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நம்ம இதை வாங்குகிறோம்,
அது உட்பட சொல்லிடுவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், இத்தனாந்தேதி நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவாங்க. அதுக்கு என்ன ப்ரைஸு, இந்த ப்ரைஸில் நீங்கள் வாங்கலாம், இந்த ப்ரைஸில் நீங்கள் விற்கலாம், இதில் ஹோல்ட் பண்ணலாம், இப்படிலாம் சொல்லிடுவாங்க. இப்போ உங்ககிட்ட வாங்கலான்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு முன்னாடி அவங்க வாங்கிடுவாங்க. ஓ, புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? புரியுது. ஃபஸ்ட்டே யார் உங்களுக்கு இதை வாங்கலான்னு சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க வாங்கிடுவாங்க. அப்போ அவங்களோட குவான்டிட்டி அங்கே ஃபில் ஆகிடுச்சு. ஆமாம். இது மோஸ்ட்லி எங்கே நடக்கும்னா மார்க்கெட் வாலட்டைல் இல்லாத மார்க்கெட்டில் தான் நடக்கும். இப்போது அதிகமான வால்யூம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டாக்கில் இதை பண்ண மாட்டாங்க. வால்யூமே இல்லாத ஸ்டாக்காக இருக்கும். ஐபிஓ அந்த மாதிரியான ஸ்டாக்ஸில் வச்சுக்கலாமா? ஐபிஓ ஸ்டாக்ஸ்ன்றது அது வந்து வேறு பார்ட். ஓகே. உள்ள லிஸ்டட் ஆகி மார்க்கெட்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஒரு 2 இயர்ஸ் ரன் ஆகிருக்கும். அந்த மாதிரி மார்க்கெட்டில் பெருசாக மூவ்மெண்ட் இருக்காது. மோஸ்ட்லி அது வந்து ஸ்மால் கேப்பில் தான் நடக்கும். ஸ்மால் கேப்பில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸ்மால் கேப்புன்றது ரொம்ப கம்மியான கேபிட்டலை வச்சு ரன் ஆகக்கூடிய ஒரு கம்பெனியை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்போது அந்த கம்பெனியோடைய ஸ்டாக் மார்க்கெட்ஸில் பெருசாக யாரும் முதலீடு பண்ணிட்டு வர மாட்டாங்க. சடனாக இந்த கம்பெனி பேரை லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, சொல்லிடுவாங்க. இது இத்தனை ப்ரைஸ் 100 ரூபாயில் இருக்கிறப்ப எல்லோரும் வாங்குங்க, 250 ரூபா போனதும் விற்றுருங்க அப்படின்வாங்க. அப்போது 100 ரூபாயிலேருந்து 250 ரூபா போகுமானோடனே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும்ல. அப்போ ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா அதில் விற்கிறதுக்கு வாங்குறதுக்கும் ஆள் இருக்காது. ஃபஸ்ட்டே இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இத்தனை லட்சத்துக்கு வாங்கிடுவாங்க, இவ்வளோக்கு எனக்கு வாங்கிடுறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே அவங்க வாங்கி வச்சுருவாங்க. வாங்கி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக டம்ப் பண்ணும். பார்த்தாலே தெரியும், வாங்குங்கன்னு ஒன்று நீங்கள் வாங்க ஆரம்பிப்பீங்க. அப்போது ஒரு 100 ரூபா போடுறதுக்கப்புறம் சொல்லுவாங்க, நீங்கள் 100 ரூபா போனவுடனே நீங்கள் வாங்கிடுங்க அப்படின்னோடனே எல்லோரும் வேகமாக பை பண்ணுவாங்க. ஏன், இது ப்ரைஸ் எங்கே வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க, 250 வரை போகும்னு சொல்லியிருக்காங்க. எல்லோரும் அக்குமுலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. வாங்குறாங்கன்னா என்ன அர்த்தம், நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கேன்ல, அதை விற்றுக்கிட்டே இருக்கேன்னு அர்த்தம். ஓகே. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஷேர் மார்க்கெட்னா என்னென்னா யாரோ ஒருத்தங்க விற்கிறாங்க, அது யாரோ ஒருத்தங்க வாங்குறாங்க. இங்கே விற்கலன்னா நீங்கள் வாங்க முடியாது. நீங்கள் வாங்குறதுக்கு ஆர்டர் போட்டிருந்தாலும் நான் செல் ஆர்டர் போடலன்னா அந்த குவான்டிட்டி அந்த ப்ரைஸில் வாங்க முடியாது உங்களால். அப்போது நான் நிறைய குவான்டிட்டி வாங்கி வச்சுட்டேன், இது எனக்கு விற்கணும்னா வாங்க ஆள் வரணும். அப்போ வாங்க ஆள் வரலன்னா நான் என்ன பண்ணுறது, ஒன்றே பண்ண முடியாது. அது என்கிட்ட டம்ப் ஆகி தான் நிற்கும். என்றைக்கு விற்கப்படுதோ அன்றைக்கி தான். அப்போது ப்ரைஸ் ஏற 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 நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவேன், கொஞ்சம் கொஞ்சமாக விற்க ஆரம்பிச்சிருவேன். அப்போ என்கிட்ட இருந்த குவான்டிட்டிலாம் போயிடும். யாரோ கம்மியாக வச்சுருக்கவங்க விற்று காசு வைக்கலாம். ஆனால் இந்த டாப்பாக ப்ரைஸ் மேலே போய்டும், இந்த 200 to 250 போய்டும்ல, அங்கே போன உடனே என்ன பண்ண முடியாது, என்கிட்ட இருக்கிற மொத்த குவான்டிட்டி நான் விற்றுட்டேன். இப்போ உங்ககிட்ட இருக்கிற குவான்டிட்டி விற்கணும். யார் வாங்க ஆள் வருவா, எல்லோரும் வாங்கி வச்சு விற்க ரெடியாக இருக்கான், விற்கிறதுக்கு தான் ரெடியாக இருக்கான், வாங்க ஆளே வரல. ஏன்னா ப்ரைஸ் 250க்கு வந்துருச்சு. அப்போது கையில் வச்சுருக்கவங்களோட ஃபண்டு என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிக்கும். என்னோட ப்ரைஸ் இறங்குதேன்னு பார்த்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சரி அசலுக்கு வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு வைப்பீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவீங்க, சரி ஒரு 2% நஷ்டம் ஆனால் கூட பரவாயில்ல விற்றுலான்னு வைங்க. அப்புறம் அப்படியே கம்மியாகி சரி எனக்கு 10 ரூபா கிடச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு விற்றுருவீங்க. ஸோ இதுதான் இந்த பம்ப் அண்ட் டம்பில் மாட்டிட்டு முழிக்கிறவங்க. ஆனால் நம்ம அங்கே கால்ஸில் மாட்டிட்டு முழிக்கிறத விட இந்த பம்ப் அண்ட் டம்ப் ரொம்ப பிரச்சனை. ஏன்னா உங்களால் அதை விற்கவும் முடியாது, அதுலேயாவது லாபம் வரும்னு சொல்லலாம், இங்கே லாபமே வராது, மாட்டிக்குவீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். தேங்க்யூ.